ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே நான் இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்றதை நேற்று சண்டே விலாகில் பார்த்த மாதிரி ஒரு கிளிம்ஸாகவே எடுக்கலான்னு இருக்கேன். வெறும் லன்ச் மெனு மட்டும் காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால தான். சரி, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பையனுக்கு பொட்டேட்டோவும் எக்கும் போட்டு சிம்பிளாக ஒரு ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் எழுந்திருக்க லேட் ஆனதுனால. இப்போ தான் லன்ச் குக் பண்ணுறேன். சாதம் வெந்துட்டுருக்கு. இதில் பாசிப்பருப்பும் மசூர் தாலும் போட்டிருக்கேன் கழுவிட்டு. கூட்டு பண்ணுறதுக்கு என்ன கூட்டு அப்படின்னா, இது மலபார் வெள்ளரிக்காய் பார்த்து தெரியுமா உங்களுக்கு? இது மலபார் வெள்ளரிக்காய். ஜஸ்ட் லைக் தட் பம்கின் மாதிரி தான் இருக்கும், ஒயிட் பம்கின் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சரி, இதை யூஸ் பண்ணி பம்கின் கூட்டு மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அந்த மலபார் வெள்ளரிக்காய் சொன்னால அதை கட் பண்ணி போட்டேன். கூட ஒரு பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ரெண்டும் இப்போ பருப்பும் இந்த காயும் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய், வரமிளகா, ஜீரகம், சின்ன வெங்காயம் அரைச்சி இதில் சேர்ப்போம். நான் சேர்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி திணை அவல். இது நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, இல்லைனா செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வரகு அவல். இதுக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. செய்கிறதும் சிம்பிள் தான், நம்ம நார்மல் உப்புமா பண்ணுற மாதிரி தான். அதனால சரி, இன்றைக்கி இந்த அவல் திணை அவல் ட்ரை பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது அந்த உப்புமா சொன்னால சிறுதானிய அவல் உப்புமா. அதுக்காக ஆனியன், டொமேட்டோ, புதினா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ இதில் அந்த அவலை போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியை பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, என் கெட்டில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி தெளித்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் பூ போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தேங்காய் பூவும் போட்டாச்சு. அவ்வளோதான், இது ரெடி. இப்போ இந்த கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி அது நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ரசத்துக்கு தக்காளி, புளி கரைச்சி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் தூள், உப்பு இது போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இது ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 4 கடுகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ரசத்துக்கும் கூட்டுக்கும் சேர்த்து தாளிச்சிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ரசத்தில் தாளிப்பு சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இது ஒரு பாயில் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சாச்சு கூட்டுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச் வேணும்னு பார்க்கலாமா? சாதம், கூட்டு, ரசம், எக்கு, தயிர், இது ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்யூ.